இந்த பகுதியில் உள்ள மூடி இருக்கின்ற இப்போ குரோம் ஃபேக்டரி, அந்த குரோம் ஃபேக்டரியை நான் பார்க்க போறேன். எதுக்கு பார்க்க போறேன்னு தெரியுமா? ஏன்னா ஆயிரக்கணக்கான டன் குரோமியம் இந்த தொழிற்சாலை மூடுகின்ற நேரத்திலே அப்படியே கிடப்புல போட்டுட்டு போயிட்டான், மூடிட்டான். அந்த குரோமியம்னா என்னன்னு தெரியுமா? குரோமியம் என்பது உங்கள் உடலையும் மனதையும் பாதிக்கக்கூடிய, அதாவது இந்த குரோமியத்தை நீங்க அதை தண்ணீரில் நீங்க குடிச்சீங்கன்னா, உணவில் வந்துடுச்சுன்னா, நிலத்தடி நீர் வழியாக அங்க செடிகள்ல கீரை ஏதாவது வந்தா அதில் வந்ததுன்னா உங்களுக்கு புற்றுநோய் வரும், உங்களுக்கு இருதய நோய் வரும், உங்களுக்கு மனநல நோய் வரும், உங்களுக்கு டயபிட்டிஸ் வரும். குழந்தைகள் வேற விதமா பிறப்பாங்க, மாற்று குழந்தைகள் பிறப்பாங்க, ஆண்மை தன்மை போயிடும். இவ்வளோ பிரச்சனைகள் அந்த குரோமியத்தினால இருக்கு. அதுல டன்னு கணக்கு குரோமியம் அப்படியே இருக்கு, கிடப்புல இருக்கு. அது அப்படியே நிலத்தடி நீர்ல இறங்கி 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 வருஷ கணக்கா இறங்கி சுத்து வட்டாரத்தில் உள்ள அத்தனை கிணறுலையும் போர்லையும் நீங்க குடிக்கிற குடிநீர்லையும் கலந்து இருக்கு. தினம் நீங்க அதை தான் நீங்க குடிச்சிட்டு இருக்கீங்க. ஆனா இவ்வளோ காலமா அதை பத்தி உங்களுக்கு தெரியல. இது சம்பந்தமா எவ்வளோ போராட்டம் நாங்க பண்ணியிருக்கிறோம், எத்தனையோ விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் செஞ்சிருக்கிறோம். ஆனாலும் இதை பத்தி யாருமே கவலை இல்லை, அக்கறை இல்லை. அதுவும் இது யாருடைய தொகுதி? அமைச்சருடைய தொகுதி. அமைச்சருடைய தொகுதி கேடு கட்டத்தனம். இதை என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அமைச்சர் நினைச்சாரு என்ன பண்ணிட்டு இருக்கலாம். ஆனா இந்த அமைச்சர் அப்படி இல்லை. மக்கள் செத்தாலும் பரவாயில்ல, மக்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, எனக்கு வேண்டியது பணம், துட்டு, ஓட்டு. இப்படி ஒரு அமைச்சரை பார்த்திருக்கீங்களா யாராவது? அவர் தொகுதியில மக்களுக்கு புற்றுநோய், இருதய நோய், மனநல நோய், இப்படி எல்லாம் அவ்வளோ மோசமான பாதிப்புக்கு வந்திருக்கு. இது சம்பந்தமா நான் மட்டும்தான் அறிக்கை, நான் மட்டும்தான் போராட்டம். இது போட்டு எங்க வழக்கறிஞர் பாலுவை வைத்து நான் ஒரு வழக்கு போட்டிருக்கிறேன். பாலு வைத்து நான் ஒரு வழக்கு போட்டிருக்கிறேன் உயர் நீதிமன்றத்தில். அப்படி போட்டோ சும்மா அதிகாரிகள் வந்து அடுத்த நாள் சும்மா பார்வையிட்டு போயிட்டாங்க, அவ்வளவுதான். எல்லாம் நீங்க மறக்காதீங்க, தேர்தல் நேரத்தில் மறக்காதீங்க. மூட்டை எடுத்துட்டு வருவான், பண மூட்டை எடுத்துட்டு வருவான், ஏமாத்துவான். ஏமாறாதீங்க, தயவு செய்து ஏமாறாதீங்க.